விக்கிரவாண்டி வீடூர் அணையிலிருந்து வெளியேறி வரும் உபரி நீரை பார்ப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் குடும்பமாக வீடூர் அணைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இதுபற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஹரிபிரசாத். ஹரிபிரசாத், கனமழை முடிந்து 3 நாட்களாகிவிட்டது. தற்போது இயல்பு நிலை திருங்கிவிட்டதா? தற்போதைய நிலவரம்? அதாவது செஞ்சல் புயல் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் தனது கனமழையை கொட்டி தீர்த்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு விதமான நீர்நிலைகள் தனது முழு கொள்ளளவை எட்டி உபரி நீரானது அதிக அளவில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த பகுதியானது விக்கிரவாண்டி அருகே உள்ள வீடூர் அணையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த வீடூர் அணையானது விழுப்புரம் மாவட்டத்தின் முக்கியமான நீர்நிலைகளில் ஒன்றாக இருக்கக்கூடியதாகும். இது 32 அடி கொள்ளளவு கொண்ட இந்த வீடூர் அணையானது கனமழை காரணமாக கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் தனது முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணையிலிருந்து தொடர்ந்து உபரி நீரானது அதிக அளவில் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்போது வீடூர் அணையில் உள்ள 9 மதகுகளின் வழியாக சுமார் 5000 கன அடி உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் வீடூர் அணையின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையுமானது விடுக்கப்பட்டுள்ளது. வீடூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் 5000 கன அடி உபரி நீரும் தனது இரு கரைகளையும் தொட்டபடி சென்று வருவதையும் நம்மால் காண முடிகிறது. நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு வீடூர் அணையிலிருந்து அதிக அளவிலான நீர் வெளியேற்றப்பட்டு வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த விக்கிரவாண்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் இந்த வீடூர் அணையிலிருந்து வெளியேறும் வெள்ளப்பெருக்கை காண்பதற்காக தங்களது குடும்பங்களுடன் வந்து இந்த வெள்ளப்பெருக்கை பார்த்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் இளைஞர்கள் சிலர் மீன் பிடித்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருவதை நம்ம ஒளிப்பதிவாளர் மருதாச்சலம் நமக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் ஆர்வத்துடன் இந்த வீடூர் அணை பகுதியில் மீன் பிடிப்பதையும் இந்த வெள்ளத்தை காண்பதற்காக குடும்பமாக வந்திருப்பதையும் நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் பொதுமக்கள் இந்த வெள்ள நீரை பார்ப்பதற்காக குடும்பமாக வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் இது போன்ற வீடூர் அணையில் இதுக்கு முன்னதாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதா, இது குறித்து நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். ஆனால் இதுக்கு முன்னாடி அதாவது வரலாறு காணாத மழையை விழுப்புரம் சந்திச்சிருக்கு. இந்த வீடூர் அணையிலேருந்து எவ்வளோ தண்ணி அதிகமாக திறந்தாங்க, இப்போ எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த அணையிலேருந்து இவ்வளோ அதிகமாக தண்ணி திறந்துருக்காங்க? இது வரைக்கும் இது போல் மழை நாங்கள் பார்த்தது இல்லைங்க. இந்த பெஞ்சால் புயல் தான் நிறைய எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. விவசாய நிலங்களும் ஆடு மாடு கோழி பண்ணை வச்சிருக்கோம் நிறைய நஷ்டத்தை பார்த்துருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் சுற்றி உள்ள பகுதிகளிலும் விவசாய நிலம் ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு. இந்த அணை வீடூர் அணைங்க. வீடூர் அணையில் இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத அபரிவிதமான மழையை பார்த்துருக்குறோம், ஆபத்தையும் சந்திச்சிருக்கிறோங்க. இப்போ திறந்து போகிறது 5000 கன அடி தண்ணி திறந்து போகுதுங்க. அதிகபட்சமாக வீடூர் அணையிலேருந்து எவ்வளோ தண்ணி போச்சு? அப்போ அதாவது அதிகபட்ச தண்ணீர் போகிறப்ப என்ன இருந்துச்சு? அதிகபட்சமான ஆபத்தும் வரலைங்க. இப்போ அந்த சமயத்தில் பேரிழ வரலை. இப்போ ஒரு 4 நாளாக தொடர்ந்து தண்ணி போயிட்டுருக்குது. அதிகப்படியான தண்ணி தான் இப்போ போயிட்டுருக்குது. ஆமாங்க, அதாவது முதல் நாள் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி 7 அடி திறந்தாங்க. தண்ணி பார்த்தா மேலே வரைக்கும் போச்சு, ஃபுல்லாகவே போச்சுங்க. இப்படியே தண்ணியுடைய வரது கம்மியானதால் கொஞ்சம் குறைச்சினே வந்தாங்க. நேற்று 5 அடி போச்சு, ஈவினிங் 3 அடி போச்சு, இப்போ 1 அடி தான் போயிட்டுருக்கு தண்ணி. இப்போ தொடர்ந்து அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வீடூர் அணையிலிருந்து அதிக அளவிலான நீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்போது சகராபரணி ஆற்றில் இருந்து வீடூர் அணைக்கு சுமார் 5000 கன அடி நீர் வரத்தானது வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு நலன் கருதி அணைக்கு வரும் 5000 கன அடி உபரி நீரும் அப்படியே வெளியே 9 மதகுகளின் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. வீடூர் அணையிலிருந்து வெளியேறும் வெள்ள நீரை பார்ப்பதற்காக பொதுமக்கள் ஆர்வமுடன் தொடர்ந்து குடும்பமாக வீடூர் அணைக்கு வந்த வண்ணமாக உள்ளனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிபிரசாத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.